ஆரோக்கிய சுவாமி சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறாத காரணத்தினால் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு. அவங்க அங்க ஏதாவது அமைதியான முறையில் பேரணி ஏதாவது நடத்துகிறார்களா ஆரோக்கிய சுவாமி? தற்போது ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்த விட மாட்டோம் என்ற நோக்கத்தோடு போலீசார் ஆயிரக்கணக்கில் குமிக்கப்பட்டிருந்தாலும் அதே சிராவைகள் அருகில் பழனிக்கம்மா என்ற ஊரில் 2000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கிய சுவாமி, இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிறதா? அங்கே காவல்துறையினர் எல்லாமே இருக்காங்களா? அங்கே காளைகள் எல்லாமே அங்கே கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா? காளைகள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு மஞ்சளுக்கு தடை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. காவலர்கள் இங்க யாரும் இதுவரைக்கும் வரவில்லை. அவர்கள் அங்கு சிராவைகள் மைதானத்திலே மஞ்சளுக்கு நடக்கும் மைதானத்திலே பாதுகாப்பு பணிக்காக அங்கு 1000க்கும் மேற்பட்ட இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் இந்திய இளைஞரை அனைவரும் கூடி தற்போது இங்கு மஞ்சளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கிய சுவாமி, நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. அங்க ஜல்லிக்கட்டு நடக்கிறதா அல்லது மஞ்சு விரட்டு நடக்கிறதா? ஆரோக்கிய சுவாமி, ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கிய சுவாமி, அங்க காவல் தடையை மீறி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அவங்க கிட்ட பேச முடிஞ்சதா? இப்ப தடையை மீறிதான் ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காவலர்கள் இங்கு யாரும் வரவில்லை. வருவதற்கான வாகனமோ எதுவுமே இந்த பகுதியில் வர முடியாது. இந்த பகுதியில நடைப்பயணமாகத்தான் இந்த பகுதியில் வர முடியும். காவலர்கள் வாகனமோ மற்றொரு 4 சக்கர வாகனமோ இந்த பகுதியில் வர முடியாத நிலை உள்ளது. அதனால காவலர்கள் சீக்கிரமாக இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு தற்போது வாய்ப்பில்லை என்றே கூறலாம். ஆரோக்கிய சுவாமி, இப்போ அந்த காரைக்குடி பகுதியில ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. எப்போது இந்த போட்டிகள் தொடங்கப்பட்டது? இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் இதை ஆரம்பித்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இதை கண்டு கழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நேரிலே நீங்க பார்க்கலாம். இப்ப மாடுகள் ஓடுவதையும் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து மாட்டை விரட்டுவதை நீங்கள் நேரடியாகவே காட்சிகள் காண்கலாம் பொழுது.